சார் பார்த்து சார். நான் பார்த்துக்கிறேன். ஓகே சார். எல்லாம் சரியாச்சா? பண்ற எல்லா தப்புக்கும் மன்னிப்புங்கிற ஒரு வார்த்தை எப்படி சார் சரியாகும்? இனிமே இவ லேட்டா வரக்கூடாது. இதுவே ஃபைனல் வார்னிங். அப்படி இவ ஹாஸ்டல் ரூல்ஸ் ஏதாவது மீறினா நீங்க நேர்ல வந்து இவளை கூட்டிட்டு போயிடுங்க. உங்க அப்பா ரெக்வெஸ்ட் பண்ண ஒரே காரணத்துக்காக தான் விடுறேன். அடுத்த தடவை மன்னிப்பு உன்னை காப்பாத்தாது. ஓகே மேடம். ஓ, நான் பார்த்ததுலயே ஒரு சீப்பான மென்டாலிட்டி இருக்கிற ஒரு லேடி இவங்க தான். உங்களை போய் என் அம்மாவுக்கு ஈக்குவலா வச்சு பார்த்தேன் பாருங்க. நீங்கெல்லாம் பொம்பளையே இல்ல. மகேஷ், வாசல் வரைக்கும் வந்துட்டு என்ன பார்க்காம பேசாம போறேனா அப்ப இன்னும் என் மேல இருக்கிற கோவம் உனக்கு போல இல்ல? இப்போ எனக்குள்ள கோவம் இல்ல, குற்ற உணர்ச்சி தான் இருக்கு. உங்க முன்னாடி வர்றதுக்கே எனக்கு வெக்கமா இருக்கு. உள்ளவா மகேஷ், ப்ளீஸ் உள்ளவா. உட்கார் மகேஷ். இப்ப எப்படி இருக்கு மகேஷ்? எதை கேக்குறீங்க? உடம்பையா மனசையா? உடம்பு ஓகே, ஆனா மனசு தப்பெல்லாம் ஏன் மேலதான். ஆனந்தி விஷயத்துல நான் அவசரப்பட்டிருக்க கூடாது. உங்க மேல எந்த தப்பும் இல்ல. உங்களை ஆனந்தி பிரச்சனைக்குள்ள கொண்டு வந்து ஹெல்ப் பண்ண சொல்லி கேட்டது நான் தானே. ஆனந்தி, நீங்க, என் டாட், மாம் எல்லாரும் அட்வைஸ் பண்ணியும் கேட்காம பிடிவாதமா இருந்தது நான் தானே. ஆக்சுவலி உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கதான் நான் இங்க வந்தேன். ஆனா நீங்க உள்ள யார்கிட்டயோ மன்னிப்புங்கிற வார்த்தை எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிடாதுன்னு சொன்னீங்கல்ல. அது கேட்டதுக்கு அப்புறம் உங்களை பார்த்து பேச தைரியம் இல்லாம வெக்கப்பட்டு தான் கிளம்பி போனேன். ஓ மேல எந்த தப்பும் இல்ல மகேஷ். பெரியவங்க நாங்க நம்பிக்கை கொடுக்கும்போது எழ ரத்தம் நீ என்ன பண்ணுவ சொல்லு? ஆசைப்பட்ட விஷயம் கிடைக்கல, அது உனக்கு கிடைக்க விடாம நாங்க தடுக்கிறோங்கிற சந்தேகம் உனக்கு வந்தா இந்த வயசுல இவ்வளவு கோவம் கூட வரலன்னா அப்புறம் எப்படி மகேஷ்? நீ என்கிட்ட அப்படி பேசினேன்னோ இல்ல நடந்துகிட்டேன்னோ நான் எதையுமே பெருசா எடுத்துக்கல மகேஷ். இங்க பாரு, நீ அத பத்தி எல்லாம் பேசாத. உன் மனச போட்டு குழப்பிக்காத. மனச ஹாப்பியா வச்சுக்கோ. உன் உடம்ப பாத்துக்கோ மகேஷ். எல்லாம் சரியாயிடும். தைரியமா இரு, நான் இருக்கேன். உங்க மடியில படுத்துக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்குமா? என் அம்மா மடியில நான் படுத்துக்கலாமா? வா மகேஷ்,
மறந்துரு மகேஷ். ஆனந்தியை இதோடு மறந்துடு. எல்லாத்தையுமே மறந்துரு மகேஷ். நடந்த எல்லாத்தையும் மறக்க ட்ரை பண்ற. ஆனா ஆனந்திய என்னால மறக்க முடியுமான்னு தெரியலம்மா.